ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா கையில் எடுத்தது. பாகிஸ்தானில் புகுந்து பயங்கரவாதிகளின் 9 முகாம்களை குறிவைத்து தகர்த்தது. 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். அடாவடித்தனமாக இதற்கும் பதிலடி கொடுக்கிறோம் என்ற பெயரில் இந்தியாவை தாக்க ஆரம்பித்தது பாகிஸ்தான். 3 நாட்களாக காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களை குறிவைத்து போர் விமானம், ட்ரோன், ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலை எல்லாம் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்து விட்டது. ஆனாலும் பாகிஸ்தான் பின்வாங்காமல் தாக்குதலை தொடர்கிறது. அதோடு நம் எல்லை பகுதிகளை நோக்கி படைகளை அனுப்பி வைத்துள்ளது. கொத்து கொத்தாக எல்லையை நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் நகர்ந்து வருகிறது. இதனால் மிகப்பெரிய போர் வெடிக்கும் அபாயம் தொற்றியிருக்கிறது. கடைசியாக 1999 கார்கில் போர் நடந்தபோதுதான் இப்படி எல்லை பகுதிக்கு படைகளை அனுப்பியது பாகிஸ்தான். 26 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே மாதிரியான சம்பவம் எல்லையில் அரங்கேறி வருகிறது. ஏற்கனவே பொருளாதாரத்தில் அடிவாங்கி கிடக்கும் பாகிஸ்தான் அடாவடித்தனமாக இந்தியாவுடன் மிகப்பெரிய போரில் ஈடுபடும் எண்ணத்துடன் செயல்படுவது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை பயங்கரவாத தாக்குதலுக்கு நாம் பதிலடி கொடுத்தோம், அதோடு முடிந்துவிட்டது. ஆனால் பாகிஸ்தான் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துகிறது. அதற்கு ராணுவமும் உரிய பதிலடி கொடுக்கிறது. மேற்கொண்டு தாக்குதலை தொடரும் எண்ணம் இந்தியாவுக்கு இல்லை, பாகிஸ்தானுக்கும் அதே எண்ணம் வேண்டும். அதே நேரம் பாகிஸ்தான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் இந்தியா உறுதியான பதிலடியை கொடுக்கும். எல்லையில் படைகளை குவிக்கும் செயலை பாகிஸ்தான் தொடர்ந்தால் அதற்கு தேவையானதையும் இந்தியா தொடரும் என்று அரசு வட்டாரம் கூறுகிறது. இப்போது நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நம் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, விங் கமாண்டர் வியோமிகா சிங், கர்னல் சோஃபியா குரேஷி இதை உறுதி செய்தனர். எல்லையை நோக்கி பாகிஸ்தான் படைகளை அனுப்பி வருகிறது. இதை நாம் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். இது தாக்குதலை இன்னும் அதிகரிக்கும் நோக்கத்துடன் பாகிஸ்தான் செயல்படுவதை காட்டுகிறது. நம் ராணுவமும் எல்லா நடவடிக்கைக்கும் தயாராக உள்ளன என்று கூறினர்.